வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோல நாம 12 ராசிக்கான மார்ச் மாத ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வரிசையில நம்ம பார்க்க போற ராசி விருச்சிக ராசி. பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். ஓகே, விருச்சிக ராசிக்கு வந்து இந்த மந்த் வந்து எப்படி இருக்குது? இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். மார்ச் மாதத்தில் 4 கோள்கள் வந்து டிரான்சிட் ஆகுது. மாத கோள்கள்னு சொல்லுவோம். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4மே இந்த மாதம் வந்து டிரான்சிட் ஆகுது. ஸோ இந்த 4 டிரான்சிட் அது போக அந்த இயர்லி பிளானட்ஸோடு சேர்த்து கியூமுலேட்டிவாக என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு பலனை வந்து விருச்சிக ராசிக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராசிநாதன் செவ்வாய் மந்தோட பிகினிங்லேயே வந்து இருக்கிறது வந்து மகரத்தில் உச்சமாக இருக்கிறாரு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்து கும்பம் போகிறாரு. ஓகே, அப்போ ராசிநாதன் செவ்வாய் வந்து ரொம்ப உச்சமாக தானே இருக்கிறாரு, ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னா, 3ஆம் இடம்ங்கிறது ஸ்திர ராசிக்கு பாதகஸ்தானம். அங்கே தான் உங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறாரு. அது போக 4ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து அந்த செவ்வாய் பாவத்துவமாக போகிறாரு. அப்போது இந்த மந்தில் உங்கள் ராசிநாதன் டிஸ்டர்ப்டாக தான் இருக்கிறாரு. பட் அவர் டிஸ்டர்ப்டாக இருக்கிறாருன்னா அவர் ஒருத்தர் மட்டுமே பிளானட் கிடையாது. அது போக இன்னொரு என்டையர் 8 பிளானட்ஸ் இருக்குது. அந்த பிளானட்ஸில் வந்து இப்போ குரு வந்து ரொம்ப பாசிட்டிவ் தான். ஈவன் இப்போ வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துலேயே குரு இருந்தாலுமே அவர் பார்க்கக்கூடிய ஆஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ராசிநாதனோட வீட்டில் குரு இருக்கிறாரு, அது ஒரு நல்ல விஷயம். 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் எதிரி தொல்லைகள்ங்கிறது ரொம்ப வலுவாக தான் இருக்குது. அதை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா செவ்வாய் வந்து இன்னும் 2 மாதம் டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் நல்ல இடத்துக்கு தான் போக போகிறாரு. ஸோ அதுலேருந்து உங்களால் வந்து கண்டிப்பாக அந்த விஷயங்களெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்க வேண்டியது இருக்குது. குருவை தவிர்த்து வேறு எந்த பிளானட்டும் ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கான வழி இல்லை. புதனும் போய் ராகுவோட சேர்றாரு, லாபஸ்தானாதிபதியும் போய் ராகுவோட சேர்றாரு. குருவோட ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்கார்ட் பண்ணுது உங்களை. மே மந்த்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் என்டையர்லி ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு செக்டாருக்கா இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தொழில் ஸ்தானத்தில் சுபகிரகமான குரு இருக்கிறார் இல்லையா? ஸோ நம்ம நினைப்போம் 6 நாளே ரொம்ப நெகட்டிவ் தானே, ஏன்னா 6ல் குரு இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கிறது, எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி அடைகிறது, அதே மாதிரி தொழிலில் ஜெயிக்கிறது, இதுக்கெலாம் வந்து 6ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதே மாதிரி எதிரிகளை கொடுக்கக்கூடியதும் அந்த இடம் தான். எதிரி இருந்தால் தானே நம்மளும் ஜெயிக்க முடியும், அதில் வந்து எந்த தப்பும் இல்லையே. அப்போ தொழில் வந்து எப்படி இருக்குன்னா, 6ஆம் அதிபதி வந்து செவ்வாய் கொஞ்சம் வீக்காக இருந்தாலுமே 6ஆம் இடத்துல அந்த குரு அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து செவ்வாயோட பலம் நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் வீக் ஆகுறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் தொழிலில் முக்கியமான முடிவு எடுக்கலாம். புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா பண்ணலாம், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுமா பண்ணலாம். பார்ட்னர்ஷிப்குள்ளே போகிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 7ஆம் இடத்துக்குள்ள சுக்கிரன் வந்து சனியோட போய் சேர போகிறாரு. தப்பான நபரை நம்பி நீங்கள் பார்ட்னராக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ரொம்ப நாளாக ஒர்க்கிங் கம்யூனிட்டிலே இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மணி மேக் பண்ணணும்னு ஆசை. அப்போ இந்த மந்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மந்த் ஃபேவரபிள் தான், அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. பட் அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க. எதையுமே வந்து ப்ராப்பராக யோசித்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இது நம்மளால் முடியுமா, ப்ராக்டிக்கலி பாசிபிளா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை நான் எப்படியாவது கொண்டு வந்துடுவேன்னு உங்கள் மேலே வச்சுருக்க அசாத்திய நம்பிக்கையில் எந்த தொழிலையும் இந்த மாதம் தொடங்க வேண்டாம். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மந்த் தொழிலை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான மந்த்து தான். சரிங்க, தொழிலெலாம் இல்லை, நாங்கள் வந்து ஒர்க்கிங் கம்யூனிட்டி, எங்களுக்கு வந்து எப்படி இருக்குது இந்த மந்த் அப்படின்னா, சூரியன் சனியோடு சேர்ந்துட்டுருக்கார் இல்லையா? ஸோ வேலை செய்கிற இடத்துல ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நான் செய்கிற வேலைக்கு எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மனக்குறை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மாதமாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போன்னு இல்லை, ஈவன் ஃப்ரம் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து நிறைய ஜாப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த சூரியனோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாவத்துவம் தான். ஏன்னா ஒரு பாவகிரகங்களோடய சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் மாறணும். அதே மாதிரி ஒர்க் பேர்டனும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டா தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லாமல் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் அதுக்கான ரெகக்னேஷன் எனக்கு கிடைக்குதானா கிடைக்கல. நான் என்னோட வேலை கம்மியாக செய்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களோட என்ன சொல்கிறது, நான் வாங்குகிற அதே சேலரி தான் அவங்களும் வாங்குகிறாங்க. பட் நான் பண்ணுற வேலை வந்து வேறு மாதிரி இருக்குது, அவங்களோட வேலை வேறு. என்னுடைய ஒர்க் பேர்டனை என்னால் வந்து ஃபேஸ் பண்ணவே முடியலங்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இந்த மந்த்தும் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் மட்டும் அப்படி கண்டினியூ ஆகும். லாஸ்ட் 2 வீக் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஒன்று ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் முடிக்க வேண்டியது அவசியம்தான். அடுத்தவங்க வேலையையும் சில சமயம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும். அந்த சமயத்தில் உங்களால் நோ சொல்ல முடிஞ்சால் நோ சொல்லுங்கள்,
முடியாத பட்சத்தில் நம்ம தான் செஞ்சாகணும். பட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த சிச்சுவேஷன் மாறும். சரிங்களா? தொழில் வேலைக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அப்போ வந்து எங்களோட திருமணம் நாங்கள் வந்து மேரேஜ்க்கு அலைன்ஸ் பார்க்கலாமா, எப்படி இருக்குது? சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து நல்லா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சனியோடு சேர போகிறாரு. அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா அலைன்ஸ் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்கிறாரு, எனக்கு அழகான பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டும் இருக்கிறாரு அப்படிங்கும் பட்சத்தில் ஒரு பொண்ணு வருது கொஞ்சம் வசதி கம்மினாலும் பார்க்க நல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு லுக்ஸ் தான் பெரிய விஷயம்னா அங்கே லுக்ஸ் இருக்குது, ஆனால் வேறு ஏதோ ஒன்று இல்லைன்னா அதை காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நல்ல பொண்ணு தான் வேணும், அவள் வந்து பார்க்க லுக்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபினான்ஷியலி அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த நல்ல கேரக்டர் உள்ள பொண்ணு வரும்போது மேபி உங்கள் வீட்டில் உள்ள யாருமே அந்த வீட்டில் ஏதோ வசதி இல்லையே பணம் இல்லையேன்னு சொன்னாலுமே நீங்கள் கொஞ்சம் உங்கள் வீட்டு பெரியவங்ககிட்ட பேசி என்னுடைய தேவை அந்த பொண்ணுடைய கேரக்டர் தான், இன்னும் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு குணம் இருந்தால் போதுங்கிற மாதிரி சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த அலையன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு காம்ப்ரமைசேஷன் இருந்ததுன்னா அங்கே மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து சனியோடு சேரும்போது உங்களை விட கொஞ்சம் ஒரு கிரேடு குறைஞ்ச ஒரு குடும்பத்தில் இருந்து அதை ஃபினான்ஷியலும் நீங்கள் எடுத்துக்கலாம், லுக்ஸுன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் குறைஞ்சி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பட் இந்த ரெண்டுமே வாழ்க்கைக்கு உதவ போகிறதில்ல. வாழ்க்கைக்கு தேவை கம்பேனியன்ஷிப், அது கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக. அதில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு லக்கி பர்சன் தானே, அப்படிப்பட்ட பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கன்ஃபார்மாக. மேரேஜுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்க, நாங்கள் சைல்டு பர்த்துக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். 5th லார்டு இன் 6th ஹவுஸ் ஆல்ரெடி. ஜூபிட்டர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு சுபகிரகம் தான். 5ல் ஆல்ரெடி ராகு. பொதுவாகவே குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெருசாக பெனிஃபிட் ஆகலை விருச்சிக ராசிக்காரங்க. பிறந்த குழந்தைங்கனாலுமே அவங்களால நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ புதன் வந்து அங்கே போய் சேர போகிறாரு. லாபஸ்தானாதிபதி சேர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பிராப்தம் இந்த மாதம் மார்ச் 7ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. மார்ச் 7ஆம் தேதி புதன் வந்து மீனத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அந்த டிரான்சிட் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப 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 ஃபேவரபுளான ஒரு டிரான்சிட். அதே மாதிரி உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க இருக்கிறாங்கனாலுமே அவங்களுக்கு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறது, அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் ஒரு சீட் கிடைக்கிறது, இல்லை அவங்க ஏதோ ஒரு வேலை வாங்குறது, ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாதம். லாஸ்ட் 2 வீக்ஸில் இந்த யோகம்ங்கிறது வலுவாக இருக்குது. சரி, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? 4th ஹவுஸ் ரொம்ப வீக்கு. ஸோ அந்த 4th ஹவுஸ் தான் உங்கள் வீடு, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, உங்கள் அம்மா எப்படி இருக்கிறாங்க, உங்களோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லும். அந்த 3 விஷயத்துலையுமே விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம் தான் இந்த மாதம். என்ன ரீசன்னா அந்த 4ஆம் இடம் வந்து ரொம்ப நிறைய பாவகிரகங்கள் வந்து அந்த 4ஆம் இடத்தை ஆக்குபை பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து சூரியன் இருக்கிறாருன்னா அடுத்த 2 வீக்ஸ் வந்து செவ்வாய் ஆக்குபை பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மந்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது கிடையாது. ஃபோர்த்கமிங் மந்த்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சிக்கலில் போய் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏமாற மாட்டீங்க, ஏன்னா ராகுவோட இன்டர்வென்ஷன் 4th ஹவுஸில் இல்லை. பட் இப்போ நீங்கள் வாங்குவீங்க, நாளைக்கு ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் ப்ராப்ளம் வரலாம், நீங்கள் அது சம்மந்தமாகவே கோர்ட் கேஸ்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப வில்லங்கமான ஒரு காம்பினேஷன் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அதை நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறது தான் நல்லது. ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு இந்த மந்த் அந்தளவுக்கு ஃபேவரபிள் கிடையாது. ஓகேங்க, நாங்கள் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? 12th ஹவுஸ் இஸ் குட். சுக்கிரன் நல்லா தான் இருக்கிறாரு. ஸோ வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் தான். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் சில அதாவது வெளிநாட்டில் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சின்ன ஒரு மன வருத்தங்கள் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட குடும்பமான உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஸ்பௌஸாக இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஹூமெவர் இட் மேபி, அவங்கக்கிட்ட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் போங்க. ஏன்னா வேலை அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் குடும்பங்கிற அமைப்பில் சின்ன டிஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை பிரிஞ்சு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு ஹோம் சிக் ஆகிறது, ஃபேமிலியை மிஸ் பண்ணுறது, வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். மற்றபடி மேஜராக எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபாரினில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. சரி, ஓகே. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? எஜுகேஷன் இந்த எப்படி இருக்குது? 4ஆம் இடத்துல 4 பாவகிரகங்கள். ஸோ ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், காலேஜ் ட்ராப் அவுட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இந்த மந்த் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப படிப்பில் குழந்தைங்க, அதாவது உங்களுடைய குழந்தைங்க இல்லை, ஒரு சின்ன குழந்தையாக இருக்குது, அது வந்து விருச்சிக ராசியில் இருக்குது, அப்பா அம்மா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த மாதிரி எண்ணம் வந்து குழந்தைங்க மனசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பையன் படிக்க மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், எனக்கு படிக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இந்த மந்த் அதில் இன்னும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் மட்டும் எப்படியாவது கம்பல் பண்ணி ஸ்கூல் போக வைங்க. எந்த முடிவும் இப்போதைக்கு எடுத்துட வேணாம்.
ஸோ அதை ஃப்யூச்சரில் அவங்களோட ஜாதகத்தையும் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்டடீஸில் நிறைய அப்டக்கிள்ஸ் வந்துட்டே இருக்குன்னா, ஏன்னா ஸ்டடீஸ்க்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை இந்த மந்த்து. பட் ஃபோர்த் கமிங் மந்த்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இந்த சுச்சுவேஷன் மாறும் கண்டிப்பாக. மே மந்த்துக்கு அப்புறம் இது கண்டிப்பாக மாறும். ஏன்னா ஜூபிட்டர் டிரான்சிட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று வந்து விருச்சிக ராசி. அப்போ குரு வந்து என்றைக்கு மே 1ஆம் தேதி வந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. குருவுடைய பார்வை நேராக ராசிக்கு விழ போகுது. அப்போ அந்த நல்லபடியான மனமாற்றம்ங்கிறது அந்த குழந்தைகளுக்கு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தாக்கு பிடிச்சி கொண்டு போங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் சமாளித்து எல்லாத்தையும் மீறி நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்குமா? 6ஆம் அதிபதி செவ்வாய் சனியோடு சேரும்போது ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாரு. அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. முக்கியமாக பிளட் ரிலேட்டடான ஹெல்த் இஷ்யூஸ், ஏதாவது பிளட் கவுண்ட் கம்மியாகிறது, அயன் டிஃபிஷியன்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேடிஸாக இருந்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் அல்லது மெனோபாஸ் டைமில் இருக்கிறீங்கன்னா மெனோபாஸ் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு லேடிஸ்க்கு இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த மெனோபாஸ் சம்மந்தமான பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விருச்சிகத்துக்கு வந்து நம்ம நிறைய பாசிட்டிவ்ஸும் பார்த்தோம், நெகட்டிவ்ஸும் பார்த்தோம். ஓவராலாக நம்ம இப்போ பார்த்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான், அதாவது ஒரு பொது பலன் தான். நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம் தான் சொல்லும். உங்கள் ஜாதகம் வந்து ரொம்ப யூனிக்கான விஷயம். ஸோ உங்கள் ஜாதகத்தோட என்டையர் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கும் பட்சத்தில் என்னை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ், வெரி வெரி சிம்பிள் ரெமடிஸோடு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால் பெனிஃபிட்டான கிளைண்ட்ஸ் வந்து என் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ், அந்த வரிசையில் நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் விருச்சிகம். நன்றி, வணக்கம்.